ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி ஆஃபர் வந்து எந்த ஆஃபர் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 ஜுவல்லரி ஷாப்போட ஆஃபர் வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு பவுனுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக வந்து நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி வந்து ஆஃபர் வந்து ஒரு 30 ஆஃபர் வந்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து 10 ஜுவல்லரி ஷாப்பு, செகண்ட் பார்ட்டில் வந்து 20 ஜுவல்லரி ஷாப் வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு பவுனுக்கு எவ்வளோ வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க எந்த ஷாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 ஜுவல்லரி ஷாப் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஷாப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜிஆர்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா சில்வர் ஃப்ரீ வந்து கொடுக்குறாங்க. சில ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கூப்பன் கொடுப்பாங்க, கிஃப்ட் கூப்பன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு ஷவரனுக்கு மட்டும் பார்ப்போம். ஸோ எந்த ஷாப்பில் வந்து ஒரு ஷவரனுக்கு வந்து அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ எந்த கடை தீபாவளி ஆஃபர் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 ஷாப் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து சொல்கிறேன். இப்போ ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 8 கிராமுக்கு வந்து 800. அப்போ ஒரு கிராமுக்கு வந்து 100 தள்ளுபடி. அது இல்லாமல் சில்வர் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எடைக்கு எடை இப்போ 8 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா 8 கிராம் உங்களுக்கு சில்வர் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர் வந்து ஜிஆர்டியில் வந்து போடுறாங்க. ஸோ இந்த ஆஃபர்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு கிராமுக்கு எவ்வளோ போடுறாங்க, ஒரு பவுனுக்கு போடுறாங்க, அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் இந்த ஆஃபர் வந்து நமக்கு பெஸ்ட்டாக இல்லையா அப்படின்றது வந்து தெரியும். இப்போ வேஸ்டேஜ் வந்து அதிகமாக வந்து ஒரு 15-16% எடுத்துகிட்டு இந்த ஆஃபரையும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நமக்கு லாஸ் தான். ஸோ அதனால் வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கா அப்படின்றதையும் அந்த ஷாப்பையும் வந்து பார்த்து சூஸ் பண்ணணும். போத்தி சொர்ணமங்கள்டா ஷாப் பார்த்திங்க அப்படின்னா போத்தி சொர்ணமங்களில் வந்து 8 கிராம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க ஒரு பவுனுக்கு. ஸோ இதில் ஜிஆர்டியில் வந்து வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அப்படி அதிகமாகவும் நம்ம எடுத்து அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சில்வர் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு லாஸ் தான். அதனால் வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து லாபம். போத்தி சொர்ணமகளுமே வந்து வேஸ்டேஜ் கொஞ்சம் ஜிஆர்டி கம்பேர் பண்ணும்போது போத்தி சொர்ணமகளில் கொஞ்சம் ஓகேவாக இருக்கிற மாதிரி இருக்கும். 2000 ருபீஸ் வந்து இப்போ ஒரு பவுனுக்கு வந்து கம்மி பண்ணுறாங்க. ஜுவல்வனில் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது இல்லாமல் ஒரு 8 கிராம் நீங்கள் ஒரு பவுன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 ருபீஸ் வந்து உங்களுக்கு லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்பவே ஓகே இது அதிகமாக தான் இருக்குது, ஓகேவாக இருக்குது. அதனால் ஜுவல்வன்லேயும் வேஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். சரவணா செல்வ ரத்தினத்தில் பார்த்திங்க அப்படின்னா 2000 ருபீஸ் வந்து லெஸ் பண்ணுறாங்க ஒரு பவுனுக்கு. இப்போ இங்கே வேஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா மற்ற ஷாப் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த சரவணா செல்வரத்தினிலும் சரி, இந்த சரவணா எலைட் இருக்குல்ல, ஸோ அங்கேயுமே வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நான் சரவணா எலைட்டில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனாச்சு எனக்கு தெரியும். மங்களில் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து ஓகே இந்த இதுக்கு இதில் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறையா ஜுவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மங்களில் வாங்கினதாக தான் இருக்கும். அதில் வந்து 1200 வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. அது வேஸ்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து என்னோடய பாயிண்டில் இருக்கிறத நான் வந்து சொல்கிறேன். கஜனா ஜுவல்லரியில் பார்த்திங்க அப்படின்னா 4040 அப்படின்னு ஒரு பவுனுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ இவங்க ஒரு கிராமுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா 505 வந்து லெஸ் பண்ணுறாங்க. இந்த 505 வந்து ஃபிக்ஸ்டு வந்து கிடையாது. அப் டு அப்படின்னா ஒரு 505 வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 400 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணலாம், 300 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ ஒரு கிராமுக்கு 505 வரைக்கும் நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னும்போது நம்ம ஹையஸ்ட்டாக வந்து ஒரு 4040 வந்து வர மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த 505 வந்து ஃபிக்ஸ்டு வந்து கிடையாது. நீங்கள் எடுக்கிற கிராமை பொறுத்து உங்களுக்கு 300 போடலாம், 200 கூட அந்த டிஸ்கவுண்ட் ஒரு கிராமுக்கு வந்து கொடுக்கலாம். அதனால் ஹையஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 4040. இது வந்து வேரி ஆகும் அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தவங்களுக்கு வேரி ஆகும்ல, எல்லாருக்குமே இந்த 505 பண்ணுவோம் அப்படின்றத அவங்க கொடுக்கல இது வரைக்கும் அப்படின்னா அப் டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரேவதி ஸ்டோர்லேயுமே அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் 5 சவரன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இதே நீங்கள் 10 சவரன் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா 10 பவுன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2500 வந்து உங்களுக்கு தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. என்எஸ்கே தங்க மாளிகை பார்த்திங்க அப்படின்னா செங்கல்பட்டில் வந்து இருக்குது. இங்கே வந்து ஒரு 8 கிராம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க செங்கல்பட்டில். இப்போ சரவணா ஸ்டோர் லெஜெண்டில் பார்த்திங்க அப்படின்னா 1200 வந்து ஒரு பவுனுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஜோஸ் ஆலுகாஸில் பார்த்திங்க அப்படின்னா 4800. அப்போ ஒரு கிராமுக்கு பார்த்திங்க அப்படின்னா 600. ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஜோஸ் ஆலுகாஸில் பார்த்திங்க அப்படின்னா 4800
ஒரு பவுனுக்கு வந்து கம்மி பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஒரு கிராமுக்கு பார்த்திங்க அப்படின்னா 600 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஜோஸ் ஆலுக்காஸில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்க இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து இருக்கிறதுலே பார்த்திங்க அப்படின்னா இந்த 4800 தான் வந்து ஹையஸ்ட் ஒரு பவுனுக்கு கொடுக்குறது. மற்ற எல்லா ஷாப்லேயுமே வந்து கொஞ்சம் 2000 3000 ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இவங்க தான் வந்து ஹையஸ்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்க அப்படின்னா விபிஜே. ஸோ இவங்க வந்து 8 கிராமுக்கு வந்து 1000 ரூபா அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கிராமுக்குன்றம்போது 125 ரூபா வந்து நமக்கு லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. எல்கேஎஸ் தாம்பரத்தில் பார்த்திங்க அப்படின்னா 2400 வந்து தாம்பரத்தில் ஒரு சவரனுக்கு வந்து லெஸ் பண்ணுறாங்க. இவங்க அண்ணா நகரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கே வந்து 1000 ரூபா வந்து லெஸ் பண்ணுறாங்க. அப்போ 8 கிராமுக்கும் போது 8000 வந்து லெஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஆஃபர் வந்து இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துட்டு வந்து போங்க. ஸோ ஒரு கிராமுக்குன்ற போது 1000 ரூபா வந்து நமக்கு ரொம்பவே அதிகம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இதுன்னு நினச்சிருந்தேன் ஜோஸ் ஆலுக்காஸில். பட் அவங்களோட இந்த எல்கேஎஸ் அண்ணா நகரில் வந்து இந்த ஆஃபர் வந்து ஒரு கிராமுக்கு வந்து 1000 ரூபா. அப்போ 8 கிராமுக்கு பார்த்திங்க அப்படின்னா 8000 ரூபா வந்து நமக்கு லெஸ் ஆகும். இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தாம்பரத்தில் வேறு ஆஃபரு ஒரு கிராமுக்கு ஒரு பவுனுக்கு வந்து 2400 அண்ணா நகரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுனுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 8000 ஒரிஜினல் கேரளா ஜுவல்லர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2000 வந்து ஒரு பவுனுக்கு வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. சரவணா சூப்பர் ஜுவல்லரியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 வந்து லெஸ் பண்ணுறாங்க. கே ஜுன்னத்துறையில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 வந்து ஒரு பவுனுக்கு வந்து லெஸ் பண்ணுறாங்க. பட் இவங்கள்ட்ட வந்து ஒரு சூப்பரான இது வந்து இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து நீங்கள் ஆப்பில் எதுவும் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து உங்களுக்கு 100 வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இன்றைக்கி கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 11,495 வந்து இருக்குது. இப்போ நார்மலாக வந்து ஷாப் ரேட்டு. இதே வந்து நீங்கள் சின்னத்துறையில் வந்து நீங்கள் டிஜிகோல்டு வந்து ஓப்பன் பண்ணிங்க, இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 11,395 தான் வந்து இருக்குது. ஸோ இதுவுமே நான் வந்து ஆப்பில் பார்த்தேன். இது பார்த்திங்க அப்படின்னா போத்தி சொன்ன மகளில் வந்து ஆப்பில் வந்து 11,495 இருந்துச்சு. அதே டைமில் வந்து நான் கே சின்னத்துறையில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 11,395. ஸோ 100 வந்து நமக்கு எப்படியுமே வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது. இந்த கே சின்னத்துறை எங்கே இருக்குது அப்படின்னா ஏரல், தூத்துக்குடி, திருநெல்வேலி, சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா செம்பாக்கம் அப்படின்ற இடத்துல வந்து கே சின்னத்துறை வந்து இருக்குது. கே சின்னத்துறையோட சேவிங்ஸ் ஸ்கீம்லாம் வந்து நான் போட்டிருக்கேன். இவங்கள்ட்ட வந்து நீங்கள் சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீமே வந்து ஆன்லைனில் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 வந்து லெஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட் ரேட்டோட 100 வந்து கம்மியாக தான் உங்களுக்கு காட்டும். ஸோ இவங்கள்ட்டே வந்து டிஜிகோல்டும் இருக்குது. 7% வரைக்கும் உங்களுக்கு போனஸ் வந்து கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு 75 டேஸில். போத்தி சொர்ணமகாலில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. பட் அந்த ஃப்ரீ கிஃப்ட் அந்த மாதிரி வந்து இல்லை. பட் சேவிங்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு சேவிங்ஸ் அப்படின்னா அப்போ மார்க்கெட் ரேட்டோட இவங்கள்ட்ட வந்து 100 வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து பெஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் இப்போ தீபாவளி ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா கே சின்னத்துறையில் வந்து ஒரு பவுனுக்கு வந்து 2000 வந்து தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நீங்கள் தங்க நகை வாங்கும் அனைவருக்குமே வந்து ஜவுளி கூப்பன் வந்து ஸோ அங்கே வந்து ஜவுளியும் இருக்குது. ஸோ அந்த இதுவுமே வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜவுளி கூப்பனுமே வந்து அவங்கள்ட்ட வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் வெள்ளிக்கு பார்த்திங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆஃபர் வந்து அவங்க கே சின்னத்துறையில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏரல், சென்னை, தூத்துக்குடி, திருநெல்வேலி எல்லாத்துக்குமே இதே ஆஃபர் தான். ஸோ இந்த 15 ஷாப்பில் வந்து ஒரு பவுனுக்கு எவ்வளோ அப்படின்றத வந்து நான் சொல்லியிருக்கேன். அதை வந்து நீங்கள் வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுறதை பொறுத்து தான் இந்த ஆஃபர் வந்து நமக்கு பெஸ்ட்டாக இல்லையா அப்படின்றது வந்து தெரியும். இப்போ நீங்கள் வேஸ்டேஜ் வந்து ஒரு 16-17% வந்து இப்போ நான் வேஸ்டேஜ் பே பண்ணிவிட்டு இந்த ஆஃபரை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு ஒர்த்து வந்து கிடையாது. வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 2%, 3%, மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5%. ஸோ இதுதான் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பே பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஆஃபரும் வருது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட். ஸோ தீபாவளி கண்டிப்பாக வந்து நகை வாங்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து இந்த இதை மொத்தமாக உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 ஷாப் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்க்கறதுக்கு பதிலாக இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக வந்து கண்டிப்பாக வந்து புரியும். ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஃபேவரட்டான ஷாப் இருக்கும். ஸோ அந்த ஆஃபர்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து தனியாக வந்து போட்டிருக்கேன் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு. ஸோ அந்த ஆஃபர் வந்து நீங்கள் ஓவரால் ஆஃபர் வந்து பார்த்துக்கோங்க. கோல்டு, டைமண்ட், சில்வர், பிளாட்டினத்துக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும்னு நினச்சேன். எல்கேஎஸ் பார்த்திங்க அப்படின்னா அண்ணா நகரில் வந்து கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கே வந்து
உங்களுக்கு ரூ. 1000 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து லிமிட்டட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃபர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. எல்கேஎஸ் தாம்பரத்தில் வந்து இந்த ஆஃபர் வந்து சொல்லலை. அண்ணா நகர் பிரான்ச் இருக்குது. ஸோ அங்கே தான் அந்த ஒரு கிராமுக்கு வந்து ரூ. 1000 வந்து லெஸ் பண்ணுறாங்க. அது வந்து காயினுக்குமே அது வந்து யூஸ் ஆகும் அப்படின்றத அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஆஃபரில் வந்து உங்களுக்கு எந்த ஆஃபர் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேர்ட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.